உங்களில் யார் அடுத்த ஜிடி நாயுடு பொறியியல் மாணவர்களுக்கான பிரத்யேக போட்டி. மாணவர்களை உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரூபாய் 10 லட்சம் பரிசுகளை வெல்லுங்க. விஜயோட ரசிகர்கள் தாவேக தொண்டர்கள் எல்லாம் தற்கொலைன்னு சொல்லி விமர்சிக்கிறாங்க. என்ன சார் புரியல? விஜயோட ரசிகர்கள் அதே போல தாவேக தொண்டர்கள் எல்லாம் தற்கொலைன்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. அந்த ஒரு டேர்ம் எப்படி பாக்குறீங்க? அதை பற்றி உங்க கருத்து என்ன? விஜய் சார் ரசிகர்கள் தற்கொலைன்னு ஏன் கேட்கறான்னு கேக்குறீங்களா? விமர்சனம் பண்றாங்க எல்லாரும். சார் எல்லாரும் தற்கொலைன்னு சொல்றது ஒருத்தர் வளர்ந்து வந்தாங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கு ஏதாவது ஒரு தாக்கணும், அவங்க வர வைக்க கூடாதுன்றதுக்காக கூட அப்படி சொல்லலாம். மற்றவங்களுடைய பார்வையில் அது தற்கொலை சார். எனக்குன்னு ஒரு பார்வை இருக்கு. அது தாவேகாவின் அம்புக்குரியது. அது தற்கொலை இல்லை, தாவேகாவின் ஷார்ப்பான அம்புக்குரியது. அது எப்படின்னா பெரிய மலையை உடைக்கும், நுழையாத இடத்துல நுழையும். அது என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கு. கண்மூடி கண்ணி திறக்கிறதுக்குள்ள உட்காந்துட்டாங்க. ஸோ அது தற்கொலை இல்லை சார், தாவேகாவின் அம்புக்குறி. கையை எப்படி வச்சு அடிக்க வேண்டியது அடிச்சிட்டாங்க. ஸோ அவங்க மேலே பொறாமப்படுறதா இல்லை அவங்க மேலே பொறாமப்பட்டுக்கிட்டே தினமும் விமர்சிச்சுட்டே இருக்கிறதுங்கிறத விட்டுருங்க சார். யாராக இருந்தாலும் அவங்க எப்படி ஜெயிச்சாங்க, நம்ம என்ன பண்ணல, அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள விட நம்ம எப்படி ஜெயிப்போம். மக்கள்கிட்ட போய் சொல்லுங்க, அவங்க நீங்க என்ன பண்ண போறீங்க, அடுத்து நீங்க எங்க மிஸ் பண்ணீங்கன்றத போய் மக்கள்கிட்ட சொல்லுங்க. அவங்க பார்த்து உங்களுக்கு பண்ண போறாங்க. 26 தேர்தலுக்கு பிறகு இந்த மாதிரியான ஒரு அறிவிப்பையோ மக்கள்கிட்ட கேட்கறதுக்கான காரணம் என்ன சார்? 26 தேர்தலுக்கு அப்புறம் அரசியலுக்கு வரட்டுமா வேணாமா அப்படின்னு ரசிகர்கிட்ட கேட்க வேண்டிய தேவை. அதான் முன்னாடியே பதில் சொல்லிட்டு சும்மா ரிப்பீட் வேற கேள்வி தம்பி. இல்ல சார், அதெல்லாம் ரூமர் சார். ரூமருக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது சார். ஏன்னா நம்ம எந்த விஷயம் வெளிப்படையா அவங்க சொல்றாங்களோ அதுக்கு தான் சொல்ல முடியும் நம்ம. சார் அரசியலுக்கு வந்த அப்புறம் நடிப்பிலும் உங்களோட பயணம் தொடருமா? அரசியலுக்கு வரனா இல்லையன்றது சொல்லிடுறோம், அதுக்கப்புறம் நடிப்பினத்தை பற்றி பேசலாம். விஜய் அவர்கள் பிரஸ் மீட்டே பண்ண மாட்டாரு, தமிழ்நாடு நலன் சார்ந்த பிரச்சனைகள் தொடர்பாக இது வரைக்கும் பேசவே மாட்டாரு. அதுக்கு ஏதோ ஒரு காரணம், அது ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். சும்மா உட்காந்து பேசிட்டு இருக்கிறவங்க வேணுமா இல்ல செயல்படுறவங்க வேணுமா, நீங்க தான் டிசைட் பண்ணணும். சார் இப்போ நீங்க இப்போ உங்களுக்கு எல்லாரும் நண்பர்களா இருக்கா, ஒருவேளை அரசியல் முடிவை எடுத்த பிறகு அவங்களே உங்களுக்கு எதிராக மாற வேண்டியிருக்கும், அந்த சமயத்துல நீங்க எப்படி செயல்படுவீங்க, என்ன மாதிரி? சார் இப்போ இருக்கிற எல்லா அரசியல் கட்சி தலைவரும் நான் அண்ணனா பாக்குறேன், என்னுடைய அப்பாவை பாக்குறேன், வயசானவங்க எல்லாருமே எனக்கு ஒரு சொந்த மாதிரி தான் சார் பாக்குறேன். ஒருவேளை நான் என்னுடைய அரசியலுக்கு நான் என்னுடைய நிலைப்பாட்டை எடுத்து வைக்கும் போது அவங்க என்ன இப்ப மட்டும் நான் அடிக்கலன்னா நினைக்கிறீங்க, நான் வரலாமா வேணாமான்னு கேட்டதுக்கு லைட்டா அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஸ்மெல் எல்லாம் வருது. ஸோ இப்போ நான் விஜய் சார் பத்தி வேற பேசியிருக்கேன்ல, இப்போ அந்த அம்புன்னு பேசியிருக்கேன், வாடகை வீடுன்னு பேசியிருக்கேன். இதுக்கெல்லாம் இன்னும் அடிப்பாங்க, அடிக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இல்லை நான் சொல்ல முடிச்சிடுறேன், அடிக்கட்டும். எல்லாமே விளையாட்டு தானே, நம்மளும் நல்லா கேம் ஆடுவோம்ல, களத்துக்கு இறங்கணும்னு நம்மளும் கேம் ஆட ஆரம்பிப்போம். சார் மக்கள் ஆதரவு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்க அரசியலுக்கு வந்தா மக்கள் ஆதரவு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? மக்கள் ஆதரவு நான் சொல்ல மாட்டேன் சார், நீங்களே பாக்குறீங்களே, கமெண்ட்ஸ் போய் பாருங்க. நான் போட்ட வீடியோக்கு எப்படி கமெண்ட்ஸ் பண்றாங்கன்னு பாருங்க. கண்டிப்பா மக்களுக்கு யார் நல்லவங்க கெட்டவங்கன்னு தெரியும் சார். சார் நடிக்கவே முடியாது சார், இப்ப இருக்கிற சோசியல் மீடியா வளர்ந்துருச்சு சார். நீ நடிச்சா அதுக்கு உண்டான பலன் கிடைக்கும் சார், நீ உண்மையா இருந்தா அதுக்கு உண்டான பலன் கிடைக்கும் சார். நான் நடிக்க மாட்டேன் சார், உண்மையா இருப்பேன் சார். சில வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கும் சீமான் அவர்களுக்கும் ஒரு கருத்து மோதல் இருந்தது, அது தீர்ந்துருச்சா? இல்ல அவரையும் நீங்க அண்ணனா தான் பாக்குறீங்களா? அவரை போய் சந்திப்பீங்க? அதான் வீடியோலயே சொல்லிட்டேன்ல சார். சீமான் சார் ஃபர்ஸ்ட் பிரச்சனையா இருந்தது, அதுக்கப்புறம் ஜிகர்தண்டா பார்த்தேன். அவர் தான் அன்பு எது கொடுத்தாலும் அதீதமா இருக்கும். அண்ணன் போன் பண்ணி பேசினார், எல்லாம் டீட்டெயிலா சொல்லியிருக்கேன் சார். இங்க அரசியலுக்கு நான் வர்றது சண்டை போடுறதுக்கு வரல சார், வெறுப்பு அரசியல் பண்றதுக்காக வரல. மக்களுக்கு என்னால முடிஞ்சது பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் வந்தா அதுல எப்படி எல்லாம் பண்ண முடியும்ன்ற ஒரே ஒரு ஆசை தான் சார். இதுக்கப்புறம் இங்க பணம் சம்பாதிக்கணும், இல்ல இது பதவியில் உட்காந்துக்கணும், அதுக்கெல்லாம் வரல சார். எனக்கு தெரிஞ்ச ஒரு 100 மாற்றுத்திறனாளிக்கு பண்றேன்னா அங்க வந்தா லட்சம் மாற்றுத்திறனாளிக்கு பண்ணுவேன் சார். எனக்கு தெரிஞ்ச கஷ்டப்படுறவங்க, சாப்பிட்றவங்க, வறுமை நிலையில் இருக்கிறவங்களுக்கு இப்போ முடிஞ்சு 1 லட்சம் பேருக்கு பண்றேன்னா அங்க கோடி மெம்பருக்கு என்னால பண்ண முடியும் சார். சார் பணம் லைஃப் இல்லை சார். வாழும்போது மனுஷன் எப்படி வாழ்ந்தான் எப்படி செத்தான்றது தான் சார் இருக்கு. நான் சாகும்போது ஊரே அழும் சார். தேங்க்யூ ஸோ மச்.
நடிகர் ராகவா லாரன்ஸ் தற்போது செய்தியாளர்களை சந்திச்ச காட்சிகளை நம்ம பார்த்தோம். அவர் 2 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தாரு, நான் அரசியலுக்கு வரலாமா வேண்டாமா, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு. அது தொடர்ந்து இப்போ செய்தியாளர்களை சந்திச்சிருக்காரு. ரசிகர்கள் நினைத்தது கூடிய விரைவில் நடக்க போதுனோ, ரசிகர்களின் அன்புக்கு ஃபர்ஸ்ட் நன்றினோ நடிகர் ராகவா லாரன்ஸ் சொல்லியிருக்காரு. அரசியலுக்கு வரலாமா வேண்டாமா என்பதை உங்களிடம் கேட்டிருந்தேன். உங்களுடைய கமெண்ட்ஸ்கள் அனைத்தையும் பார்த்தேன். நல்ல விஷயத்தை உங்களிடம் சொல்ல போகிறேன் அப்படின்னு நடிகர் ராகவா லாரன்ஸ் சொல்லியிருக்காரு. அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்தோம். உங்களில் யார் அடுத்த ஜிடி நாயுடு? பொறியியல் மாணவர்களுக்கான பிரத்யேக போட்டி. மாணவர்களை உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரூபாய் 10 லட்சம் பரிசுகளை வெல்லுங்க.